புனிதர் அன்னை தெரசா. பிறந்ததனால் மட்டுமே ஒருவர் இந்தியர் ஆகிவிட முடியாது. முத்தும் பவளமும் மாணிக்கமும் எங்கோ பிறந்தாலும் அணிபவருக்கே அவை சொந்தமாகி விடுவது போல அன்னை தெரசாவும் நம் இந்தியருக்கே அணிகலம். நீரும் நெருப்பும் காற்றும் நாடு பார்த்து மொழி பார்த்து இனம் சாதி பார்த்து செல்லுவதில்லை. அன்னை தெரசாவையும் நாம் இந்தியர் என்றே அடையாளம் கண்டோம், அழைப்போம். அன்னை தெரசாவை ஈன்ற அன்னை யுகோஸ்லாவியா நாட்டில் தோன்றியவர் அன்னை தெரசா. 27/8/1910 தோன்றினார். கல்வி கற்றார், வளர்ந்தார். ஏழைகளின் ஏந்தல், ஏழைகளுக்கு கழித்தவர் என கழித்தவர் என்னும் அருளுரையை ஏற்ற அவர் உணவில்லார்க்கு உணவளித்தார், உடையில்லார்க்கு உடையளித்தார், இருக்க இடமில்லாதவருக்கு இருக்கை நீட்டி இருக்க இடமும் கொடுத்தார். அவரே புனிதர் அன்னை தெரசா. தொழுநோய் பிடித்தவர்களையும் தொட்டு பார்த்து மருத்துவம் செய்தவர் அன்னை தெரசா. அந்த தூய துறவியார் பசியில் உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி உணர்வின்றி கிடந்தவர்களையும் ஆதரித்தார், அரவணைத்தார். பொது தொண்டாட்டிற்கு திருமண பந்தத்தையே உதறி எறிந்தார். அவரே அன்னை தெரசா. அன்னை தெரசா அவர் செல்வ சீமாட்டி இல்லை, செல்வர்களின் ஆதரவு பெற்றவரும் இல்லை. வறுமையிலும் பெருமை. அவர் எடுத்துக்கொண்ட பணியோ இடர்மிகு பணி, ஏழைகளுக்கு பணிபுரியும் பணி. என்ன செய்வார் பாவம்? ஏழைகளையும் அடிமைகளையும் உண்டாக்கி அவர்கள் இரத்தத்தை திராட்சை ரசமாக்கி தசைகளை பஞ்சு மெத்தையாக்கி படுத்து சுகம் கொண்ட உலகம் இது. அவர்களுக்கு தம் இரத்தத்தை ரசமாக்கி தசைகளை அப்பமாக்கி அளித்தவர். அவர் வழியில் உண்மையாக நடப்பவர்களுக்கு உல்லாச வாழ்வு இது. நோயுற்றவர்களுக்கே மருத்துவம் தேவை என்ற உரைத்தவராயிற்றே அன்னை தெரசா. ஒரு பணக்கார செல்வன் பாடாடோமாய் அமர்ந்திருந்தான். அவனிடம் போய், என் ஏழை குழந்தைகளுக்கு ஏதேனும் தாருங்கள் என்று கை நீட்டி இறந்து நின்றார் அன்னை தெரசா. அவனோ அவருடைய புனித கையிலே மனித நேயமின்றி காரி உமிழ்ந்தான். எச்சில் கொட்டிய கையோடு அவனிடம் அவர் கூறிய வார்த்தைகள், எனக்கு இதை பரிசாக கொடுத்தீர்கள், ஏற்றுக்கொள்கிறேன். என் குழந்தைகளுக்கு என்ன தருகிறீர்கள் என்றோ பார்க்கலாம். காரிய அவனது உள்ளத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அம்மையாரின் அணுகுமுறைக்கு உதவியும் கிடைத்தது அன்னை தெரசாவிற்கு. அவர் எங்கிருந்தோ வந்தார். இந்திய மக்களுக்காக தன்னையே தந்தார் புனிதர் அன்னை தெரசா. குடும்ப வாழ்வை வெறுத்தார். ஏழைகளையே தமக்கு குடும்பமாக கொண்டார். அல்லும் பகலும் அவர்களுக்காகவே உழைத்தார் புனிதர் அன்னை தெரசா. இவரது பரிசுகளும் பாராட்டுகளும் ஏராளம். கைமாறு வேண்டா கடப்பாறு மாறிமாட்டு என் ஆற்றும் கொள்ளோ உலகு என கேட்டவர் திருவள்ளுவர். மலைக்கு கைமாறு என்ன கொடுக்க முடியும்? பாரி பாரி என்று பலவேத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர். பாரி ஒருவனும் மல்லன் மாறியும் உண்டின்றது புறவேது என்னும் கமிழர் பாட்டுக்கு பாரிக்கு அவன் கொடைக்கு பெருமை சேர்ப்பதில்லை. வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு அணி இலக்கணங்கள் இப்பாடலையே ஓமையாக காட்டும். இவற்றிற்கு நம் அன்னை தெரசாவும் ஓர் எடுத்துக்காட்டாக விளங்கினார். உலக கிறிஸ்துவ சபை அவருக்கு புனிதர் பட்டத்தை ஈந்தது. சகோதரிகள் சபை அமைத்து தனக்கு பின்னும் தம் பணிகள் தொடர வழிவகைகளை செய்த தெரசாவை நோபல் பரிசு தேர்ந்தெடுத்தனர். அது தெரசாவுக்கு பெருமை தரவில்லை, தெரசா பரிசுக்கு பெருமை தந்தார். அந்த பெரிய உலகப் பரிசையும் ஏழைகள் நலனுக்கே அர்ப்பணித்தார் என்றால் அவரை விட துறவி உலகில் வேறு யாராதான் கூடும்? இனியும் யாரேனும் பிறப்பாரா இவரை போல்? பலரும் வட்டம், மாவட்டம், மாநிலம், நாடு, மொழி, இனம், சாதி என்னும் சிறிய குட்டைகளுக்குள் ஊறும் மட்டைகளாக விலகுகின்றனர். இத்தகைய உலகில் எங்கிருந்தோ வந்து தன்னை இந்திய தாயாக மாற்றிக்கொண்ட அன்னை தெரசாவும் அகிலமும் மறக்காது, இந்தியாவும் மறக்காது, மறக்கவும் கூடாது, மறக்கவே மறக்காது. அன்னை தெரசாவே, கன்னி தெரசாவே, கன்னியாய் வாழ்ந்தும் தாயாய் தங்கமே, நீ இந்தியாவுக்கு வந்தது ஏதோ எப்போதோ. இந்தியா செய்த தவம், உன்னை பெற்ற அன்னை உன்னால்
உன்னதம் பெற்றுவிட்டார். தாயே, குழந்தைகளை குப்பையில் தொட்டியில் பேயாக்கி கொட்டும் காலத்திலும் இந்தியாவிற்கு வந்த நீர். குப்பை தொட்டி குழந்தைகளுக்கும் தாயான தாயே, உன் தாழ் பணிந்தால் புனிதமே. விலங்கு மனிதனாது, மனிதம் தெய்வமானது. இன்னும் விலங்காகவே வாழும் பலரும் உள்ள நிலையில் தெய்வீகமான தெய்வத் தாயாய் மாறினாய். நோபல் பரிசுக்கும் நோட்டுக்கும் தர தயாராகும் காலத்தில் நோபல் பரிசையே நாட்டமின்றி நலிந்தோர்க்கு கொடுத்தவர் நீ. ஏழைக்கே அது இரக்கத்தின் முழு உருவே. பெண்களுக்கு சொர்க்கத்தை பூமிக்கு கொண்டுணர்ந்தாய். இயேசுக்கள் இன்னும் இருக்கிறார்கள், பிறக்கிறார்கள். நீ ஒரு பெண், இன்னொரு மரியாளா. உன் மறையாத சுவடுகளில் மலர் தூவட்டும் மங்கையர்கள். நானும் மலர் தூவேன், நாளும் கவிதைகளாக வழிபடுவேன். நாளிலுமின் அறிவொளி வீவர்ஸ், உயிரின் தெய்வம் புனிதர் அன்னை தெரசா பற்றிய சுவாரஸ்யங்கள் கேட்டோம். தொடர்ந்து பல்வேறான தியாகிகளின் தகவல்களை காண்பதற்கு பிளேலிஸ்டுக்கு சென்று காணுங்கள். தொடர்ந்து பல்வேறான மறைந்த தகவல்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்களையும் காண்பதற்கு நாளிலுமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்.